சண்டே அன்னைக்கும் காலையில என் ஒய்ஃபுக்கு எனக்கும் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன செய்யலாம்? சிக்கன் செய்யலாமா? மட்டன் செய்யலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கையில ரூ. 300 குடுத்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் நேரா சிக்கன் கடைக்கு போயிட்டு காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே அப்பவுமே அந்த டைம்லேயே சரியான கூட்டமா இருந்துச்சு. அந்த சிக்கன் வாங்கிட்டு வந்தோனே, இன்னைக்கு வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல செய்றேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன டிஃப்ரெண்ட் ஸ்டைலு? எப்பயும் செய்ற மாரி தானே அப்படின்னாங்க. இல்ல எப்பவுமே வந்து மசாலா பாக்கெட்டு போட்டு தான் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு மசாலாலாம் பாக்கெட் போடாம நம்மளே ஓனா அரைச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு இருக்கிற கடையில இருக்கிற வேலைக்கு இதெல்லாம் வந்து இப்போதைக்கு என்னவோ அர்ஜென்ட்டா அத பண்ணிட்டு சீக்கிரமா போலாம் அப்படின்னு சொன்னேன். இல்ல நீ கறிய கழுவு நான் செய்றேன் நானு சீக்கிரமாவே செய்றேன் அப்படின்னாங்க. சரி அதனால வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லயே ஓனா மசாலா அரைச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான ஹெல்ப்பும் நானும் கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி அதே எல்லாம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து பார்த்தா பாத்திரம் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. சரி அதையும் சேர்த்து நம்ம பாத்திரத்தையும் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே இன்றைக்கி கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்துச்சு. காலையிலே குழம்பும் வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நான் பாத்திரம் கழுவ, எங்கள் ஒய்ஃப் ஒரு பக்கம் வந்து குக்கிங் பண்ணி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி அந்த பேஸ்ட் வந்து எப்படி சொல்றது? அந்த எல்லாமே அரைச்சத வந்து ஒரு பேஸ்ட் பதமாக்கிட்டாங்க. பசங்களும் அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா காலையில எந்திரிச்சுட்டாங்க. நாங்க தான் எழுப்புவோம். இன்னைக்கு நல்லா தூங்கி எந்திரிச்சு அவங்களும் எந்திரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கிரேவி மாரி செய்றேன்னு சொன்னாங்க. கடைசில பார்த்தா அது குழம்பாயி போச்சு. தண்ணி அதிகமாத்து. பரவால்ல எப்படி இருந்தாலும் வீட்டு சமையல் தானே நல்லா டேஸ்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே வந்து அந்த சண்டே அன்னைக்கு வந்து அந்த நான்வெஜ் இல்லன்னா, அந்த டேவே வந்து அந்த சண்டே மாரியே இருக்காது. ஆனா உண்மையிலே செம்ம சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. சரி போட்டு சாப்பிட்டும் உண்மையிலே பார்த்தேங்க. உண்மையிலே ஒர்த்தா தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க சண்டே ஆனா நான்வெஜ் சாப்பிடுவீங்களா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க.